தேவனுடைய பிரசன்னத்திலிருந்து அருமையான தேவனுடைய பிள்ளைகளை சிங்கப்பூர் ஏலிம் ரிவைவல் மினிஸ்ட்ரி சார்பிலே நானும் பாஸ்டர் டாக்டர் ஷீலா அவர்களும் பாஸ்டர் கிறிஸ்டி அவர்களும் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறோம். நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் என்றால், நம்முடைய தேவன் உடன்படிக்கையின் தேவன். அவர் உடன்படிக்கையை மனிதனோடு கூட ஏற்படுத்தி மனிதனுடைய உறவை விரும்பக்கூடிய ஒரு தேவனாகி இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால் தான் அவர் மனிதனோடு கூட உடன்படிக்கை செய்தார் என்று நாம் பழைய ஏற்பாட்டில் கூட நம்ம பார்க்கலாம். ஹல்லேலூயா. அதில் நான் பார்க்கின்ற பொழுது ஜெனிசிஸ் சாப்டர் 9 வெர்ஸ் 9, ஆதியாகமம் 9வது அதிகாரம் வசனம் 9 பார்த்தோம் என்றால், உங்களோடும் உங்களுக்கு பின்வரும் உங்கள் சந்ததியோடும் சகல மிருக ஜீவ ஜந்துக்கள், பறவைகள், நாட்டு மிருகங்கள், காட்டு மிருகங்களோடு கூட என் உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன் என்று சொல்கிறார் ஆண்டவர். ஹல்லேலூயா. உடன்படிக்கையின் நோக்கம் என்ன? கர்த்தர் மனிதனை நேசிக்கிறார். தேவன் விரும்புகிற பிரகாரம் மனிதன் வாழ வேண்டும், அவருடைய திட்டத்தை பூமியிலே அவன் செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் தேவன் உடன்படிக்கை செய்யக்கூடிய ஒரு தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. எரேமியா 31வது அதிகாரம் வசனம் 31, ஜெரேமியா சாப்டர் 31 வெர்ஸ் 31, இஸ்ரவேல் குடும்பத்தோடும் எப்பொழுது இதோ நாட்கள் வரும் பொழுது இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் புதிய உடன்படிக்கை பண்ணுவேன் என்று தேவன் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய ஆண்டவர், அதனால்தான் உடன்படிக்கை என்பது என்ன பாருங்க, தேசத்தில் 2 தேசங்கள் உடன்படிக்கை செய்கிறானாக்கா கண்டிப்பாக அந்த நாட்களிலே ரத்த உடன்படிக்கை செய்வாங்க. கையில் ரத்தத்தை கீறி 2 பேரும் ரத்தத்தை அப்படியாக வைத்து கரங்களை வைத்து, ஏன்னா நம்முடைய இன்றைக்கு நம்ம அக்ரிமெண்ட் போடக்கூடிய அந்த சட்டங்கள் மீறக்கூடாது என்று சொல்லி அவர் ரத்தத்தினால் உடன்படிக்கை செய்வார்கள். ஹல்லேலூயா. ஏற்றுமதி இறக்குமதி, யுத்தம் வந்தால் நான் உனக்கு உதவி செய்வேன், எனக்கு யுத்தம் வந்தால் நீ யுத்தம் செய்ய வேண்டும் என்று சொல்லி பல காரியங்களோடு கூட உடன்படிக்கை செய்வார்கள். ஹல்லேலூயா. அதனால் தான் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எபிரேயர் 8வது அதிகாரம் வசனம் 6 சொல்லப்பட்டிருக்கிறது இயேசு கிறிஸ்துவை குறித்து, இவரே விசேஷித்த உடன்படிக்கைக்கு மத்தியஸ்தராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆதியிலே தேவன் மனிதனோடு கூட என்ன செய்தார்? உடன்படிக்கை செய்தார். ஹல்லேலூயா. ஆடாமிக் கவனன், நோவாவிக் கவனன், ஆபிரகாமிக் கவனன் பார்க்கிறோம். வேதத்தில் மோசாயிக் கவனன், டேவிட் கவனன், நியூ கவனன், இப்படிவே நம்ம நிறைய கவனன் பார்க்கிறோம். அதில் மனிதனோடு கூட உடன்படிக்கை செய்த பொழுது மனிதன் உடன்படிக்கையை மீறினான். ஆதாமோடு உடன்படிக்கை செய்தார். ஆண்டுக்குள் இதெல்லாம் நீ புசிக்கணும், இதை புசிக்கக்கூடாது என்று சொன்ன பொழுது அவன் அந்த உடன்படிக்கையை மீறின பொழுது மனிதன் மீறிக்கொண்டே வந்தான். கர்த்தர் நோவாவோடு உடன்படிக்கை செய்தார், மனிதன் மீறினார்கள். அதே போல பார்த்தீங்கன்னாக்கா ஆபிரகாமோடு உடன்படிக்கை செய்தார், ஜனங்கள் பாவம் செய்து மீறினார்கள். மோசையோடு கூட உடன்படிக்கை செய்த பொழுது மனிதர்கள் பாவம் செய்து மீறினார்கள். டேவிட் கவனன் தாவீதோடு கூட கர்த்தர் உடன்படிக்கை செய்தார். அதே போல எல்லாரும் என்ன செய்தாங்க? உடன்படிக்கையை மீறினார்கள். அதனால தான் இவரே இயேசு கிறிஸ்துவை, எபிரேயர் 8வது அதிகாரம் 6, இவரே இயேசு கிறிஸ்துவே விசேஷ உடன்படிக்கைக்கு மத்தியஸ்தராக இருக்கிறார். இயேசு என்ன பண்ணாரு? மனிதன் அவன் என்ன செய்தான்? உடன்படிக்கை மீறினாலே கடவுளே மனித ரூபத்தில் பூமிக்கு வந்து மனிதனுக்காக தேவனோடு கூட உடன்படிக்கை செய்தார் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அப்போ அந்த உடன்படிக்கை யாரும் என்ன செய்ய முடியாது? மீற முடியாது. ஏனென்றால் தேவனே அவரே நமக்காக பூமியிலே மனுஷனுடைய ரூபம் எடுத்து வந்து அவரே நமக்காக மத்தியஸ்தராக இருந்து நமக்கு தேவனோடு கூட உடன்படிக்கை செய்து இருக்கிறார். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதனால்தான் நம்ம தேவன் உடன்படிக்கை தேவன், நாம் உடன்படிக்கையின் மக்களாக இருக்கிறோம். அப்படி என்றால் நம்ம தேவனோடு உடன்படிக்கை செய்திருக்கிறாலே, தேவன் நம்மோடு கூட உடன்படிக்கை செய்திருக்கிறார். அதனாலே நாம் விசேஷித்தவர்களாக இருக்கிறோம். தேவன் நம்மை பாதுகாப்பார், ஆசீர்வதிப்பார், நடத்துவார். எல்லா நித்தியம் வரை நம்மை நடத்தி செல்வதற்கு அவர் விசேஷித்த உடன்படிக்கையின் மத்தியஸ்தராக இருக்கிறார் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா.